நம்ம பொதுவாக எந்த திரைப்படத்தையும் விமர்சனம் பண்ணுறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது திரைப்படத்தில் எவ்வளோ பேர் உழைப்பை போட்டிருக்காங்க. அதை பணமாக்கணும். அவங்க உழைப்பு வீணாகக்கூடாதுன்னு நான் சில ஒரு கொள்கையினால் சினிமா படத்தெல்லாம் விமர்சிக்க வேணான்னு இருந்தேன். ஆனால் இருந்தாலும் இப்போ உள்ள காலகட்டத்தில் விமர்சனம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பழைய இதில் ஒரு 1000 பேர் தேவைப்படும் ஒரு சினிமா உருவாக்க. ஆனால் இப்போ 100 பேர் போதும் அந்த சினிமா உருவாக்க. அந்த அளவுக்கு குறைஞ்சிட்டாங்க. நிறைய பேர் இப்போ வீட்டில் இருக்காங்க. ஏன்னா இருந்தாலும் இந்த மாதிரி இதில் சினிமா விமர்சனம் பண்ணி இன்னும் சினிமா ஒன்றும் இல்லாமல் ஆகக்கூடாது அப்படிங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும், ஆனால் என்ன நடக்குதுன்னா, சினிமா இப்போ ஏஐ டெக்னாலஜி எல்லாமே வந்துருச்சு. ஆனால் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா, படம் இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல ஒரு கருத்தும் கிடையாது, கதையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு படம்னா அதில் துப்பாக்கி, சண்டை, பறந்து அடிக்கிறது இதோடு முடிச்சுக்கிறாங்க. இதுக்கு முன்னால் உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, அப்போல்லாம் கேமரா ட்ரிக்கு, இந்த வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரி சாதாரணமாக இருக்கும். அதுலேயே கதை நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். அதில் பார்க்குற சீனு ஒவ்வொன்றும் ஒரு ஏதாவது எடிட்டிங் இதெல்லாம் கொஞ்சம் சரியில்லைனா கூட நமக்கு புரிகிற அளவுக்கு இருக்கும் அந்த படங்கள். அது என்ன யார் நடிச்ச படமாக இருந்தாலும் சரி நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாமே இருந்துமே, ஆனால் திரைப்படம் கதையும் இல்லை, ஒன்றும் இல்லை, கருத்தும் இல்லை. என்ன சொல்ல வராங்கன்னு கூட நமக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் காசை கொடுத்து உக்காந்துட்டு புலம்பிட்டு வர மாதிரி தான் இருக்குது. அதுக்கு பேசாமல் டிவி சீரியலே பார்த்துட்டு போயிடலாம் போல் அப்படின்னு சில பேரோட மன நிலைமை வந்துடுது. அந்தளவுக்கு மோசமான சூழல் நம்ம தள்ளிடுது. ஆனால் படம் பார்க்க போகிறவங்க 200-250 ரூபா டிக்கெட்டு கொடுத்து படம் பார்க்குறோம். ஆனால் கதை ஒன்றுமே இல்லை, சரியில்லை அப்படின்னு ரொம்ப நம்ம ஆதங்கத்தை சொல்லி தான் ஆகணும். அதன்படி பார்த்திங்கன்னா, இப்போ சிம்பு உலக நாயகன் உலக நாயகன் இப்போ இல்லை, அதுக்கு பதிலாக இப்போ அவர் விண்வெளி நாயகனாக மாறிட்டார். அந்த விண்வெளி நாயகன் நடிப்பு வழக்கம் போல் இருக்குது. உலக நாயகன் இது ஒரு சிம்பு நடிப்பும் வழக்கம் போல் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா, படம் பார்க்குறவங்களுக்கு அந்த மைண்ட் செட்டு சரியாக ஒத்து வரல, பிடிக்கல, அது என்னன்னே தெரியல. ஆனால் அந்த அளவுக்கு படம் இருக்குது. நான் கேங்ஸ்டர்னால் எதுக்கு எடுத்தாலும் ட்விஸ்ட் வச்சுக்கிட்டு, எதுக்கு எடுத்தாலும் இந்த சில துப்பாக்கி வச்சுக்கிட்டு சண்டை போடுறதே கேங்ஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னால் உலக நாயகன் கமலஹாசன் நடித்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா, இது நாயகன் அந்த படத்தில் எவ்வளோ அருமையாக, அதுலேயும் கேங்ஸ்டர் படம் தான், அதுவும் மும்பையில் உள்ள ஒரு உண்மை சம்பவம் நடந்தது. அதை எப்படி தத்ரூபமாக படத்தை இது பண்ணிக்காங்க. அதுவும் மணிரத்னம் தான். இப்போ இந்த படம் எடுத்த மணிரத்னம் தான். ஆனால் அதுக்கு இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, சரியில்லை அப்படின்னு அவங்க ரசிகரே ரொம்ப என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு மன வெறுத்து போய் சொல்கிறாங்க. அந்த வீடியோ நீங்களே பாருங்கள். சார், நான் கமலஹாசனோட தீவிர பக்தன் சார், தீவிர ரசிகன். காக்கிச்சட்டிலேருந்து அவரோட ரசிகன். இந்த படம் சுத்தமாக நல்லா இல்லை. ஒரு கமலஹாசன் ரசிகன் 38 வருஷம் கமலோட தீவிர வெறிய நல்லா இல்லைன்னு சொல்றதுல பெருமையாக இருக்குது. மணிரத்னத்தை போயிட்டு இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு படம் வந்துச்சு. அந்த டேரக்டரை மறுபடியும் அவர் அசிஸ்டண்டாக சேர சொல்லுங்கள். மறுபடியும் அசிஸ்டண்டாக சொல்லி மறுபடியும் தொழிலை கற்றுக்க சொல்லுங்கள் மணிரத்னத்தை. நான் இழிச்ச வயனா 210 ரூபா 250 ரூபா படம் பார்த்து கொடுக்குறவன் நாயகன் ஒரு 50 தடவை பார்த்துருவேன். 51 தடவை பார்த்தா கூட அதில் ஏதோ ஒரு புது சீன், அப்படியே ஒவ்வொரு சீனும் அப்படியே இறைச்சி எடுத்துகிட்டு பார்ப்போம் நாயகனே. அப்படி கருமமாக எடுத்துட்டாப்புல. எனக்கு சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா எங்கள் தலைவர் படம் இருந்தாலும் உண்மையை சொல்லி தான் சார் ஆகணும். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பப்ளிக் ஸ்டார் 2.0. அரசியல், சினிமா, நகைச்சுவை மற்றும் சமூக வலைத்தள செய்திகள் என அனைத்தும் ஒரே இடத்தில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க பெல் பட்டனை அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.